வேல்முருகன் அவர்கள் வந்து அறிவாலயம் வாசல்ல வந்து கூவுறாராம். நீலாம் எப்படி பேசுற? இதுல வேற ஞானமா அவர் என்ன பேசினாரு தெளிவா சொல்லியிருக்காரு. எதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்புறீங்க? குழந்தைகளை வந்து நல்லா படிக்க வச்சு நல்ல மார்க் எடுத்து ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு இது ஆகணும் யோசிக்கணும். அதை விட்டு ஒரு நடிகனை பார்க்க வரத்துக்கு எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க? மைக்கை பிடிச்சி சிஎம் பண்றீங்க, ஒரு இளைய காமராஜன் சொல்றீங்க. இதுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து கை தட்டுறீங்களா? இதெல்லாம் வந்து தமிழ்நாடு வந்து சீரழிக்கிறதுன சமம் கட்டணம் சொல்றாரு. உங்களை மாதிரி சம்பாதிச்சிருக்கா சொல்லுங்க. நீங்க தானே பெருசா சொல்றீங்க 200 கோடி உச்ச நடிகர் அந்த நடிகர் சொல்றீங்க. அந்த மாதிரி வேல்முருகன் பண்ணிட்டு இருக்காரா? நீங்க பதில் சொல்லுங்க. எதுக்கு இது அறிவாலய வாசல்ல கூவுறாங்க? நீங்க எங்க பனையூர் கேட்ல போய் எங்களுக்கும் அசிங்கமா பேச வரோம், அந்த மாதிரிலாம் நாங்க பேச மாட்டோம். இல்ல சொல்றேன், நீ வந்து ஒரு படிச்சிருக்க தானே, படிப்பு கொஞ்சம் மூளை இருக்குல்ல. உன்னத ராஜ்மோகன் அவர்களே, உங்களுக்கு வந்து மூளை இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இல்லாத மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க நீங்க. வேல்முருகன் சொன்ன விதம் 100% கரெக்ட். ஒரு தப்பாவே பேசல. எப்படிங்க அது? ஒரு நல்ல ஒரு படிச்சு ஒரு வளர்ந்துட்டு நான் விஜயை பாக்குறதுக்காக தான் படிச்சேன்னு சொல்ல வைக்கிறாங்க, அப்பா அம்மா கை தட்டுறாங்கன்னா இது எந்த மாதிரி ஒரு முட்டாள் தானே? அது மூடர் கூடத்துல இருக்கீங்க நீங்க. சினிமா தான் வாழ்க்கை இல்லைங்க. அவன் சினிமா நடிக்க ஒண்ணுமே பண்ணல. வேல்முருகன் அவர்கள் வந்து விஜய் அவர்களை வந்து நான் ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன், வாங்க என் கூட பேசுங்க, வாங்க மேடையில உட்காந்து பேசலாமா, இல்ல எங்க இதை பத்தி விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. தைரியமா கூப்பிடுறாரு. வர சொல்லுங்க அவங்க விஜய.